அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி 10 ரூபா சட்டங்கள் சார்பில் இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. என்ன என்றால், நம்மளுடைய புதுச்சேரி அரசு மீண்டும் தொடர்ந்தது என்ஆர் ஆட்சி. இதில் பார்த்தா 57 நாள் ஆச்சு இந்த ஆட்சி எடுத்து. இது வரைக்கும் அமைச்சருக்கு இலாக்கா கொடுக்கல, கல்வித்துறையில் மாணவருக்கு சீருடை கொடுக்கல, புத்தகம் கொடுக்கல, மாணவனுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் இது மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. இலாக்கா கொடுக்கறதுனால புதுசாக வந்த சட்டமன்ற உறுப்பினர் யார்கிட்ட போய் என்ன கேட்கறதுன்னு தெரியல. அதிகாரிகளுக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியல. முதலமைச்சர் எங்கே இருக்கிறான்னு தெரியல, எந்த திறப்புழாக்கு இருக்கிறான்னு போய்கிறான்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் புதுச்சேரி மீண்டும் தொடர்ந்து நிற்குது. 57 நாளாக எந்த அமைச்சருக்கு இலாக்கா கொடுக்கல, சபாநாயகர் தேர்தலை தேர்ந்தெடுக்கலை. அதனால் இப்போ நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இதுக்கு தீர்வு தெரியவில்லைன்னா நாங்கள் பொதுநல வழக்கு தொடராக இருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் சரியாக செயல்படாத துறையில் கண்டித்து தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டமும் எங்களுடைய போராட்டங்களும் தொடரும். இந்த நம்மளுடைய சாதனை ஆட்சி என்று சொல்கிறாங்க. 5 முறை முதலமைச்சர் ஆனார். இந்நேரம் 5 முறைக்கு ஒரு நல்ல முதலமைச்சர் தான். இது நேரம் சிங்கப்பூர் ஆகிருக்கும். கரெக்டாக இதை ஒரு 6 வருஷம், ஒரு 6 மாதம் ஆண்டாவே இது சிங்கப்பூர் ஆகிடும். இந்த புதுச்சேரி என்கிட்ட 1 மாதம் கொடுத்தாவே இது நல்லா கொண்டு வருவேன். ஆனால் 5 முறை சாதனையில் என்ன சாதனை புரிஞ்சாருன்னு தெரியல. அவர் தொகுதியே போய் பாருங்கள். இருக்கத்தில் நாசமாக போன தொகுதி தட்டாஞ்சாவடி தொகுதி தான். அந்த அளவுக்கு சிறப்பான தொகுதி. இதில் வேற ஐயா சாதனை புரிஞ்சேன் சட்டசபைக்கு போனால் யார் இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேது. யாரும் சட்டசபைக்கு சரியாக வர்றதும் கிடையாது. ஒரு சட்டசபை என்பது 9:30 மணிக்கு வரணும், 6 மணி வரைக்கும் அவங்களுடைய பணி இருக்குது. இவங்களே எந்த டைமில் வராங்க, எந்த டைமில் போகிறாங்கன்னு தெரியல. சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்குது. முதல்ல சிஎம் கரெக்டாக அவர் துறையை கவனித்தா தான் இருக்கிற அமைச்சர் அவங்க துறையை கவனிப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினரும் சரியாக வருவாங்க. இருக்கிற அதிகாரிகளும் சரியாக பணி செய்வாங்க. இங்கே என்ன பார்த்தோன்னா சுற்றுலாவுக்கு வர மாதிரி வராங்க, பிக்னிக்கு போகிறாங்க. அவங்க நண்பர் அங்கே சிறப்பாக ஆட்சி அமைக்கிறாரு. இவரால் பின்னாடி வந்தவர். இவர் அவங்க நண்பர், நான் தான் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறேன்றாரு. ஆனால் இங்கேயே ஒன்று விஷயத்தை காணோம். அந்த அளவிற்கு ஒரு மோசமான நிர்வாகம் தான் நடக்குது. எத்தனை வாட்டி நம்ம போராட்டம் பண்ணாலும் அரசு அதிகாரி செவியிலும் கேட்கல, முதலமைச்சர் காதலியும் கேட்கல, எதை கேட்டாலும் எதுவும் புரியலைன்றாரு. இதுதான் ஆட்சி. ஒரு பண்பான பேச்சு கிடையாது. ஒரு மோசமான ஆட்சி தான் நடக்குது. உடனடியாக அமைச்சருக்கு இலாக்கா கொடுக்கணும். இலாக்கா கொடுக்கலாம். மீண்டும் போராட்டங்கள் தொடரும், பொதுநல வழக்கு தொடரும். நன்றி, வணக்கம்.